அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்கிறேன். ஒரு ஊரில் கண்டினியூவாக 10 வருஷமாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்திருக்காரு. கண்டினியூவாக 10 வருஷம் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு 10 வருஷமாக இருந்து அந்த கிராமத்தில் எந்த ஒரு நலத்திட்டமும் வரல. அந்த கிராமம் ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த பஞ்சாயத்து தேர்தலில் புதுசாக ஒரு பஞ்சாயத்து தலைவரை நியமிக்காங்க. அந்த கிராமத்துக்காரங்க புதுசாக ஒரு பஞ்சாயத்து தலைவரை நியமிக்கிறாங்க. அவருடைய நலத்திட்டங்களை பார்த்து ரொம்ப மெச்சு போயிட்டாங்க எல்லாருமே. திடீர்னு அந்த ஊரில் வந்துட்டு ஒரு தெரியாத நோய் வந்து பரவுது டக்குன்னு. அப்போ அந்த நோய் வந்து பரவும் போது அந்த ஊர் மக்களால் வெளியில் வர முடியல, சுதந்திரமாக நடமாட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பக்கத்து ஊர்லாம் ரொம்ப பஞ்சாயத்தில் அடிபடுது. பக்கத்து ஊர் மொத்தமாக பஞ்சாயத்தில் அடிபட்டுச்சு. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் மட்டும் அந்த பஞ்சாயத்தில் அடிபடாமல் ஓரளவு பார்த்து இந்த கிராமத்தை நல்லபடியாக பார்த்ததுனால மறுபடியும் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாரு. இப்படி கண்டினியூவாக பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டு இருக்கும்போது 3வது முறையாக அவர் பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாரு. அப்போ மொத்தம் அந்த பஞ்சாயத்தில் மொத்தம் 6 வார்டு இருக்குது. அப்போ 6 வார்டில் வந்துட்டு ஒரு 2 வார்டு அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, 4 வார்டு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் சில பேர்கள் வந்துட்டு எதிராகவும் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அடித்து பிடிச்சி அவர் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர் ஆகிருந்தார். அப்படி ஆகும்போது ஒரு 2 வார்டு தனியாக இருக்காங்களே, அந்த வார்டில் ஒரு வார்டில் மொத்தமே வந்துட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, மொத்தமாக அகேன்ஸ்டாக இருக்காங்க. அப்புறம் அவரை யோசிச்சார், என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், நமக்காண்டி இந்த ஒரு வார்டு வந்துட்டு எதிராகவே இருக்கு அப்படின்னு. அதனால ஏன் அந்த வார்டு எதிராக இருக்கு அப்படின்னா, அந்த வார்டில் வந்துட்டு இல்லீகலாக சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த வார்டு மெம்பர் அதுக்கு ஆதரிச்சாரு. உடனே அந்த வார்டு மெம்பர் ஆதரிச்ச உடனே மக்கள் எல்லாம் வந்துட்டு, ஏன்னா இல்லீகலான மக்கள் இல்லீகலான ஆளை தானே தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே என்னென்ன இல்லீகல் நடக்குது, அந்த தெருவில் என்னென்ன குறைகள் இருக்குது, அது எப்படி மறைக்கப்படுது, அதை கண்டுபிடிக்க ஒரு படித்த ஆளை நியமிக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். இப்போ அந்த படித்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஆளுகளே இவர் கூட சேர்ந்து நடித்து இவரே வந்துட்டு உடனே டவுன் பண்ணணும், எப்படியாவது இவரை வந்துட்டு கண்டுபிடிக்க விடக்கூடாது அப்படின்னு இவர் மேலே அவாண்டமாக பள்ளி சுமத்துறாங்க. அப்படி இருக்கும்போது சில சில திட்டங்களை அந்த கிராமத்துக்கு செயல்படுத்த நினைக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். ஆனால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல இப்போ உள்ள சூழ்நிலையில். ஏன்னா இப்போ மெஜாரிட்டி இல்லை. இப்போ எப்படி திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்னு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த ஒரு வார்டு மெம்பர், இவருக்கு ஆதரவு கொடுக்காத வார்டு மெம்பர் சொல்கிறாரு, ஐயா எங்கள் தெருவுக்கு எங்கள் வார்டுக்கு எங்கள் அப்பாவோட பெயரை வைக்கணும். எங்கள் அப்பா இறந்து ஒரு 100 வருஷம் ஆகுது. ஸோ சாரி, இறந்தில்லை, எங்கள் அப்பாவுக்கு 100 வயசு ஆகுது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட பெயரை அந்த 100வது நினைவு தினமாக இந்த வார்டுக்கு வைக்கணும்னு கேட்குறாரு. பஞ்சாயத்து தலைவர் யோசிக்கிறாரு, எப்படி வைக்க முடியும், நீங்கள் அகேன்ஸ்டாக இருக்கீங்க, நம்ம எப்படி வைக்க முடியும் யோசிக்கும் போது, ஐயா அந்த கிராமத்துக்கு நீங்கள் ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வரீங்களே, அதற்கு நாங்கள் மறைமுகமாக ஓட்டு போடுறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் கொண்டு வர நலத்திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் வெளிப்படையாக செய்ய மாட்டோம், மறைமுகமாக செய்கிறோம், அதுக்காக ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஓகே, அப்போ நல்லது, நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்குன்னா சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே உங்கள் வார்டுக்கு உங்கள் அப்பா பெயரை நான் வைக்கிறேன் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இது தெரியாமல் இவருக்கு ஆதரவாளர்கள் வந்துட்டு இவரை கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. பட் அதில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான். அதனால் வந்துட்டு சதுரங்க ஆட்டம் மாதிரி காய் நகர்த்தலாம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றை இழப்போம் ஒன்றை பெறுவோம், அவ்வளோதான். இந்த கதை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப நாளாக. இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.